ஆஃபர்னு சொன்னா போதும் துபாயில இருக்க மக்கள கையிலேயே பிடிக்க முடியாது. அதுவும் 70% ஆஃபர்னு சொன்னாங்க நம்ப முடியுதா? அட ஆமாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு எல்லா லூலு ஹைப்பர் மார்க்கெட்லயும் மிட் சீசன் சேல் 70% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியோட லூலு ஹைப்பர் மார்க்கெட்ட விசிட் பண்ணியிருந்தோம். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு ஷூஸ் எல்லாமே கலச்சி போட்டிருந்தாங்க. சரி என்ன ஷூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே ஓரளவு நல்லா தேர்ற மாதிரியான ஷூஸ்லாம் போட்டிருந்தாங்க. பிராண்டடுமே இருந்துச்சு அது கூட. அப்புறமேலு டிஷர்ட்டுக்கு 70%ம் நல்ல பிராண்டட் ஷர்ட்ஸுக்கு 25%ம் போட்டிருந்தாங்க. அப்புறமேலு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெனால்டோ மெஸ்ஸி அர்ஜென்ட் மெஸ்ஸி இருந்தாப்புல. ஸோ அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே பேர் இந்த வருஷம் உனக்கு வேர்ல்டு கப்லாம் கிடைக்காது, இந்த கப்பு வந்து ரெனால்டோ கைக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் தீவிரமான ரெனால்டோ ஃபேனு. அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச எலக்ட்ரானிக் சைடு வந்துருந்தேன். அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல நல்ல பிராண்டட் லேப்டாப் எல்லாமே கம்மியான விலையில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் பர்சனல் ஃபேவரட்டான ஆப்பிள் ப்ராடக்டாக இருக்கட்டும் அண்ட் சாம்சங் ப்ராடக்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கு மட்டும் ஆஃபர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. அட போங்க என் ஆஃபர்னா எல்லாத்துக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்திருந்தேன். ஏன்னா நான் ஒரு 17 ப்ரோ மேக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஆனால் ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னொரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க டாய் செக்ஷன் வந்திருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எங்களை மாதிரி 2K கிட்ஸ், அதாவது 2000ல் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னா சின்ன வயசில் நம்ம நிறைய ஆசைப்பட்டிருப்போம், பட் நம்மளால் வாங்க முடியாது. பட் இப்போ கையில் காசு இருந்தும் நம்மளால் அதை வாங்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் என் தம்பி நீ வேடிக்கை பார்த்தது போதும், நம்ம அடுத்த பிளேஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எடுத்துகிட்டு வந்துட்டான். அங்கே போய் பார்த்தா நல்ல பிராண்டடான ட்ராவல் சூட் கேஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கான ஹேண்ட்பேக்கு 50% ஆஃபரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடுமே அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் லூலுலேருந்து வெளியில் வந்தோன்னா ஒரு வாட்ச் கடையை பார்த்துருந்தோம். அங்கே 2 பீஸ் 99 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் எல்லா வாட்சஸுமே 99 கிராம்ஸ் இல்லை, கொஞ்சம் லிமிட்டடான ஸ்டாக்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு பீஸ் எங்கள்கிட்ட கையில் கொடுத்து இந்த பாருங்கள் இதுதான் 99 கிராம்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. பட் வாட்ச் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சரி ஓகேண்ணா கொஞ்சம் ஹை ப்ரைஸில் உள்ள வாட்சை காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த வாட்ச் எடுத்து கையில் கொடுத்துருந்தாரு. இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு 45,000 வந்துச்சு. அப்புறம் எங்கள் எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு கீழே போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு. ஏன்னா ஃபுட்டுலையுமே அவங்க நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி அதில் ஒரு பிளேட்டை வாங்கிட்டு பில்லு போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சாம் வ்ளாகர். பை பாய்.